நமக்கென்று வலிமை மிக்க ஒரு அதிகாரம். அதை கைப்பற்றுவதை தவிர வேற வழியே கிடையாது. நீ கொடுத்து பாரு, எப்படி இந்த நாட்டை உருவாக்குறேன்னு மட்டும் நீ பாரு. கனவுல கூட நீ இப்படி ஒரு நாட்டை நீ கற்பனை செஞ்சிருக்க மாட்டேன். வந்த உடனே சமகாலத்துல வேலை சீம கருவேல ஒரு முழு இல்லாம தூக்குவேன். போர்க்கால நடவடிக்கை மாற்று மரத்தை நடுவேன். புலி வேப்ப புங்கை பூவர் சாட்டுங்க நடுவேன். பசுஞ்சோலை 10 ஆண்டு பசுமை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம், 25,000 பேர் வேலைக்கு எடுப்பேன் இளைஞர்களை. மரம் நடுவது, கண்டு நடுவது, வளர்ப்பது, பாதுகாப்பது. சும்மா நட்டுட்டு சும்மா போறதெல்லாம் கிடையாது. பல கோடி பனை திட்டம், எல்லா இடங்களையும் பனை. இருக்கிற பனையை பயன்படுத்தி காட்டுவேன். பசுஞ்சோலை சாலைகளை உருவாக்குவேன். நீர் தேக்குவேன், நீரை தேக்குவேன். நீர்வளம் நீர் மேலாண்மையில என்ன பண்ணிட்டேன், எங்கெங்க நீர் வளம் இருக்கோ அந்த பட்டியல் எடுத்து வச்சிருக்கேன். பாண்டியாறு பொன்னம்பலால போய் அணையை கட்டுவேன். 75 விழுக்காடு நீரின் தேவையை நான் நிறைவடைஞ்சிருவேன். வெறும் குழாய், ராட்சச குழாய் தூக்கிட்டு வந்து மேட்டூர்ல ஊத்தி காவிரி படைக்கு தண்ணியை கொண்டாந்துருவேன். தமிழ்நாட்டுல இருந்து காவிரிக்கு எங்கெங்கெல்லாம் ஓடுதுன்னு பார்ப்பேன். தண்ணீர் 2 TMC தான் ஓடுது. நோ ப்ராப்ளம். கட்டா டேம் சட்டையில போடுங்க, துணையில போடுங்க, தடுப்பணையை போடுவேன். அண்ணன் 3 TMC தான் போடாங்க, அணைய போடுவேன். 2000 கோடி 3000 கோடி ஏற்கனவே வச்சிருக்கிறவனை தூக்குவேன். எவ்வளவு பேருக்கு வச்சிருக்கான்னு பார்த்து உங்களுக்கு தெரியும். அன்பா கூப்பிடுறோம், ஐயா 2000 கோடி தேவைப்படுது, அணையை கட்டிருங்க. உங்க பேர் வைப்பா, உங்க அப்பா பேர் வைப்பா, இல்ல உங்க பொண்டாட்டி பேர் வைப்பா, உங்க அப்பாட்டி பேர் கூட வைப்போம். சொல்லின காமராஜ் ஒரு துணையும் கட்டல, பழைய அணைய கட்டினாரு. இவங்க ஒரு அணையும் கட்டல, பழைய துணையை கட்டினாங்க. 33 கிலோமீட்டர் பாலாறு ஆந்திராவுக்கு ஓடி இருக்கு. 25 தடுப்பணையில கட்டிட்டேங்க. நல்லா ஆத்தாளப்பனுக்கு பிறந்தவங்க. 133 கிலோமீட்டர் நமக்கு ஓடி வருது, ஒரு தடுப்பணையும் கட்டல. பாவப்பட்ட பயமக்க. இப்ப நம்ம அந்த வேலையை செய்யறோம். எப்படி எப்படி நம்மளுக்கு ஆட்டம் காட்டுறானோ அப்படி எப்படி நம்மள ஆட்டம் காட்டுறோம். எல்லாத்தையும் நிறுத்துறோம். அப்புறம் என்ன பண்றோம், ஏரி குளங்களை தூர்வாரி பாதுகாக்கிறோம். புதிதாக பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் நீர்த்தேக்கங்களை உருவாக்குறோம். 10,000 ஏக்கர் பாசனம், 5,000 ஏக்கர் பாசனம், 50,000 ஏக்கர் பாசனம், 30,000 ஏக்கர் பாசனத்துக்கு உருவாக்குறோம். நாமளே விவசாயம் செய்யறோம். தமிழர் நிலத்தை, தமிழர் நாட்டையே, நீங்க தஞ்சை மண்டலத்தை மட்டும் சொல்றீங்க, தமிழர் நாட்டையே வேளாண் பெருமண்டலமாக மாற்றுறோம். எந்த மண்ணில எது வருமோ அதை விளைய வச்சு மாத்திக்கணும். என் மண்ணில மிளகா வரும், கத்திரிக்காய் வரும், பருத்தி வரும், தக்காளி வரும். தஞ்சாவூர்ல நெல் வரும். எனக்கு நெல், உனக்கு கத்திரிக்காய் தக்காளி, இருந்தா மாத்திக்கிறோம். இதை பதப்படுத்தி வைக்கிறதுக்கான சேமிப்பு கிடங்குகளை அங்கங்க வைக்கிறோம். இவங்கள மாதிரி நெல்லை தூக்கி தெருவில் போட்டு சாராயத்தை கோட்டை பாதுகாக்கிற குடம் எப்படி வச்சிருக்கா, நெல்லை எப்படி கொட்டி வச்சிருக்காங்க பாரு. நம்ம ஆட்சியின் வரையில கொடுத்துருக்கோம் பாரு, நெல் தெருவில் ஒட்டி கிடக்கு. இந்த சாராயத்துல கோட்டை போட்டு குடி கூட்டப்பட்ட பெரிய அறைக்கு வச்சிருக்கான். எல்லாம் தலைகளா மாத்தணும். எப்படிப்பட்ட முரணான வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு இருக்கா பாரு. என் காலில் போட்டுக்கிற செருப்பு, இந்த செருப்பு இது கண்ணாடி அறைக்குள்ள குளிரூட்டப்பட்ட ஏசி அறைக்குள்ள இருந்துச்சு. நுட்பமா கவனிச்சுக்கணும். இது கண்ணாடி அறைக்குள் குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ள இருந்துச்சு. அதை வாங்கி காலில் மாட்டிக்கிட்டு தெருவுக்கு வந்தேன். தக்காளி, வெண்டைக்காய், சொரக்காய், புடலங்காய், கீரை ரோட்ல கிடந்துச்சு. இத பையில வாங்கினேன். வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். தெருவில் கிடந்ததை கையில வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனேன். கண்ணாடி ரூம்ல இருந்ததை தெருவில் விட்டுட்டு உள்ள போனேன். வாழ்க்கை எப்படி இருக்கு பாத்துக்க, எவ்வளவு தலையில் வாழ்க்கையா இருக்குன்னு பாத்துக்க. இது சிந்திச்சிருக்க மாட்டேன், நீ நல்லா யோசிக்க. கண்ணாடி அறைக்கு வெளியில கிடக்கு, தெருவில் கிடந்தது வீட்டுக்குள்ள போகுது. சமையல் அறைக்கு கழுவிட்டு சமைச்சுக்கிட்டு வயிற்றுக்குள்ள போகுது. சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப நாம என்ன பண்றோம், அதை தெருவுக்கு கொண்டாடுறோம். இதை மேல தூக்குறோம், தலையிலாம் மாத்துறோம். அந்த காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட் இருக்கிற கோக் பப்சியை தெருவு கொண்டாடுறோம். தெருவில் இருக்கிற நொங்கு இளநியா அங்கத்தை கொண்டு போறோம். இதுல உனக்கு இதுக்கு பேர் தான் புரட்சி, தலைகீழ் மாற்றம். நீ உளவியலா தயாராயிரு. உன்னால முடியும்.
நினைக்காத நீ. நான் ஒண்ணு சொல்றேன், ஆறுதலால் காயங்கள் ஆறாது, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூரல்களால் பயிர்கள் விளையாது. இதை நல்லா கவனிச்சுக்கணும். பிச்சை கட்டி இழந்த உரிமைகளை பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். எப்போதும் கோயில்களில் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்கிறார். நாம் சிங்கம் மட்டுமல்ல, புலிகள், அதுவும் விடுதலை புலிகள் என்பதை